வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உணவு விஷமானதில் 1000ற்கு மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கையின் கல்வி முறைகளில் மாற்றம். கர்ப்பிணி பெண்களுக்கு போஷாக்கு உணவுப் பொருட்கள். 200 தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதிப்பு. கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வு, தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முல்லைத்தீவு ஆலயத்தில் அதிசயம், திடீரென கண் திறந்த அம்மன். மாணவர்களுக்கு அடுத்த வாரம் முதல் ஜனாதிபதியின் புலமை பரிசில். உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன். தென்கொரியாவைச் சேர்ந்த 1000ற்கு மேற்பட்டவர்கள் உணவு விஷமானதால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாப்பவன் நகரத்தில் மட்டும் 996 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ தரப்பினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 24 மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது. பெரும்பாலானவர்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுவலி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புளிக்க வைக்கப்பட்ட ஒரு வகை உணவு விஷமானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள மத்திய கல்லூரிகள் மற்றும் தேசிய பாடசாலைகள் செயற்கை நுண்ணறிவு பாடசாலைகளாக மேம்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். காலி ஹால்டிகோல் விடுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தற்போது உலகம் நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னேறி வருகிறது. அதற்கமைய இலங்கையின் கல்வி முறையும் நவீன தொழில்நுட்பத்துடன் நடத்தப்பட வேண்டும். அதற்கு தேவையான கல்வி சீர்திருத்தங்கள் அமைச்சினால் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பாடசாலைகளில் செயற்கை நுண்ணறிவு கழகங்களை உருவாக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கல்வியை தொடங்கி சில வருடங்கள் ஆகிறது. இந்த ஆண்டு நாம் ஆரம்பித்திருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல ஆசிரியர்களுக்கும் சிறந்த பயிற்சி தேவைப்படுகிறது. அதற்கு தேவையான பயிற்சி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்டங்களில் உள்ள 3000 கர்ப்பிணி பெண்களுக்கு 20,000 ரூபாய் பெறுமதியான போஷாக்கு உணவுப் பொருட்களை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஹொட்டக்கலையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுமார் 1500 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள 26,000 சிறுவர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள காலை உணவு வழங்கும் புதிய வேலை திட்டமும் விரைவில் நடைமுறைக்கு வரும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள 200க்கு மேற்பட்ட அரசு சேவை தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளைய தினம் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. அதே நேரம் எதிர்வரும் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஆசிரிய அதிபர் சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள நிலையில் மில்லகந்தை பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தனபுரி, களுத்துறை மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிக்க, மத்துகம, புலத் சிங்கள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தனபுரி மாவட்டத்தின் அயக்கம, எகலிகொட, எலப்பாத்த, கிரியல, குருவிட்ட, ரத்தனபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை கணுக்கோணி பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் இருந்த அம்மன் சிலை ஒரு கண் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அம்மன் சிலையானது வழமையாக மூடிய நிலையில் உள்ள கண்களையுடைய சிலையாகவே காணப்பட்டு வந்தது. நேற்றைய தினமும் பக்தர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று காலை திடீரென அந்த சிலையில் உள்ள ஒரு கண் திறந்த நிலையிலும் மற்றைய கண் மூடிய நிலையிலும் மாறியதுடன் மனித கண்களை ஒத்த நிலையில் காணப்படுகிறது. இதனை அப்பிரதேச மக்கள் அதிசயத்துடன் பக்தி பரவசத்துடனும் பார்த்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
முதலாம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலுள்ள மற்றும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசில்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இம்மாதம் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயர்தர மாணவர்களுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் வீதம் 24 மாதங்களுக்கு ஒவ்வொரு கல்வி வலயத்திலிருந்தும் 60 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுடன் 6000 மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. 2022ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கை நெறிகளை தொடர்வதற்கு வட்டியில்லா கடன் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காத உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்களுக்காக இந்த வட்டியில்லா கடன் திட்டம் 2017ஆம் ஆண்டுக்கான பாதட்டின் முன்மொழிவுகளின்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. பூமியின் மையமானது மெல்ல மெல்ல எதிர்ப்புறமாக சுழல ஆரம்பித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். புவி மேற்பரப்பு, புவி இடைப்பட்ட பரப்பு, வெளிப்புற மையம் மற்றும் உட்புற மையம் என 4 அடுக்குகளாக பூமி அமைந்துள்ளது. இயற்கையாக பூமி அதன் சுழற்சி பாதையை சுற்றும் வேளையில் பூமியின் மையத்தில் உள்ள திடமான மெட்டல் மற்றும் நிக்கல் உலோகங்களால் ஆன இன்னர் கோர் என அழைக்கப்படும் பந்து போன்ற அமைப்பு தன்னிச்சையாக சுற்றி வருகிறது. நிலவின் அளவில் 70% உள்ள இந்த உட்புற மைய உலோக பந்தின் சுழற்சி குறித்து கடந்த நூற்றாண்டுகள் முதலே விஞ்ஞானிகள் தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருகின்றனர். இலங்கையின் தமிழரசு கட்சியின் மறைந்த பெருந்தலைவர் ரா சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலையில் உள்ள இந்து மயானத்தில் நேற்று மாலை தகனம் செய்யப்பட்டது. அவரின் இறுதிக் கிரிகைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை, அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இறுதியாக அன்னாரின் பூர்வீக இல்லத்தில் இருந்து பூத உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு திருகோணமலை இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. நேபாளத்தில் சீரற்ற காலனி காரணமாக 14 பேர் பலியாகியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 9 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்வதாகவும் அந்நாட்டு காவல்துறை பேச்சாளர் டான் பகதூர் கார்கி தெரிவித்துள்ளார். இந்திய மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 100 ஓட்டங்களின் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 234 ஓட்டங்களை பெற்றது. போட்டியில் அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 100 ஓட்டங்களையும், ருத்ராஜ் கெய்வாட் 77 ஓட்டங்களையும், ரிங்கு சிங் 48 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் சிம்பாப்வே அணியின் முசரப் மணி மற்றும் வெலிங்டன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ரஷ்யாவின் பல பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வொரோஜ்னிக் பகுதியில் உக்ரைனால் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பால் பல ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுடன் இந்த தாக்குதல்களினால் ராணுவ உபகரண கிடங்கு ஒன்றிலும் தீ பரவியுள்ளது. இந்த நிலையில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்றுவதற்காக அந்நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் நேற்று மாலை ஏற்பட்ட வாகன விபத்தில் மன்னார் மறை மாவட்ட அருட்தந்தை கே ஜனார்த்தனன் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை தலைமன்னார் ஆலயத்தில் மாலை நேர திருப்பலியை ஒப்புக் கொடுத்த பின்னர் மீண்டும் தலைமன்னாரிலிருந்து மன்னார் நோக்கி உந்துருளியில் பயணித்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக மன்னார் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது படுகாயமடைந்த அருட்தந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்த
உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் தற்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.